வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் விழிப்புணர்வு செய்தி ஒன்றை நமது செய்தியாளர் கண்ணனூரிலே இருந்து திரு கண்ணன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். கண்ணனூர் ஜில்லா கூட்டுப்பரம்பு பகுதியிலே இருந்து இந்த தகவலை தந்திருக்கிறார். ஒரு உணவு வழங்கும் ஓட்டலில் சுகாதாரமில்லாத நிலையில் அங்கே உணவு அருந்தியவர்களெல்லாம் மயக்கமுற்று வாந்தி எடுத்து உடல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. மனிதன் வாழ்வதற்கு உணவே மருந்து, மருந்தே உணவு. உண்ணுகின்ற உணவுதான் மனிதனுக்கு மருந்தாக, உணவாக, வாழ்க்கைக்கு தரமான சக்தியை தரக்கூடியது உணவுதான். அந்த உணவு சிறந்த உணவாக இருக்க வேண்டும். சாப்பிடுகின்ற உணவு சத்துள்ள உணவாக, மருந்தாக மாறித்தான் உடலை வளர்க்கிறது, உடலை காக்கிறது, உடலுக்கு பலத்தை தருகிறது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் சுருக்கமாக உணவே மருந்து, உணவே அந்த உடலுக்கு பலம், மருந்தே உணவு, உணவே மருந்து என்ற தகவலை தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் வீட்டிலே சமைப்பது அரிதான காரியங்களாக மாறிவிட்டது. காரணம், ஆணும் பெண்ணும் இருவருமே இன்றைக்கு அலுவலகம், வேலை என்று உழைத்தால்தான் குடும்பத்தை தாட்ட முடியும் என்ற நிலை ஒன்று உருவாகியிருக்கிறது. அதனால் பெரும்பாலான குடும்பங்கள் வீடுகளிலே சமைப்பது குறைவாக இருக்கிறது. ஓட்டல்களிலே, கடைகளிலே வாங்கி உண்பது, வயிறை நிரப்பிக் கொள்வது, இன்னும் ஃபாஸ்ட் ஃபுட், உடனடியாக அமர்ந்தவுடன் உணவு வர வேண்டும் சுட சுட, இதைத்தான் ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லுவார்கள். அப்படி ஓட்டல்களிலே வாங்கி சாப்பிடுவது இன்றைக்கு எவ்வளவு உடல் நலத்திற்கு கேடு, உயிருக்கே உழைவைக்கும் உணவாக ஓட்டல் உணவுகள் மாறிவிட்டது என்றும், ஓட்டல்களை வைத்திருக்கக்கூடிய சில ஓட்டல் உரிமையாளர்கள் அவர்களுடைய சம்பாத்தியம் பணம் மட்டுமே பிரதானதாக இருக்கிறது என்று மனசாட்சியை அடமானம் வைத்துவிட்டு உணவை கொடுத்து ஜனங்களை கொல்லக்கூடிய உணவகங்களும் சில இடங்களிலே, சில ஊர்களிலே இன்றைக்கு அதிகளவு பறந்து விரிந்திருக்கிறது என்பதற்குத்தான் இந்த ஓட்டலினுடைய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது என்று நமது செய்தியாளர் கண்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கண்ணனூர் மாவட்டம் கூட்டுப்பரம்பு என்ற பகுதியிலே உணவக விடுதியிலே குடிநீரும் ஒரே இடத்தில் டேங்க் மூலமாக தேக்கி வைத்திருக்கிறார்கள். பாத்திரம் கழுவது, கைகால் கழுவுவது, இன்னும் உணவு கழிவுகள் செல்வது என்றும் அதே டேங்கில். அது மட்டுமா, பாத்ரூம், லெட்டின் இதனுடைய கழிவு நீர்களும் கழிவுகளும் சென்று அடைவதும் ஒரே டேங்காக, மூன்றுக்கும் இணைப்பு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை சார் என்று சொல்வதை போல கக்கூஸ் தண்ணியும் குடிநீரும் கழிவு நீரும் ஒன்றாக ஒரு உணவு விடுதியிலே இருந்து கண்டுபிடித்து, அந்த உணவு விடுதியிலே உணவு உண்டவர்களெல்லாம் மயக்கமுற்று உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டவுடன் இந்த தகவலை கிடைத்து காவல்துறை, இன்னும் அரசு அதிகாரிகளெல்லாம் அந்த ஓட்டலில் முகாமிட்டு பரிசோதி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்களே, உஷாராக இருங்கள். ஓட்டல் உணவு என்பது உடலுக்கு கேடானது என்பதைத்தான் இந்த காட்சிகள் தெரிய வருகிறது என்று நமது செய்தியாளர் கண்ணன் அவர்கள் கண்ணனூர் பகுதியிலே இருந்து இந்த தகவலை தந்திருக்கிறார் என்று
நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் இந்த செய்தியை വഴങ്ങിയിരിக்கிறார்கள். ശ്രദ്ധിക്കുക, കണ്ണൂർ ജില്ലയിലെ കൂത്തുപറമ്പ് 6 മൈലിലെ ഓമാസ് ഹോട്ടലിലെ കക്കൂസ് ടാങ്ക്, മാലിന്യ ടാങ്ക്, ഭക്ഷണം പാകം ചെയ്യുന്ന കുടിവെള്ള ടാങ്ക് എല്ലാം ഒരുമിച്ച് ഭക്ഷണം കഴിച്ച പലർക്കും ബുദ്ധിമുട്ട് അനുഭവിച്ചതിനെ തുടർന്ന് നടത്തിയ അന്വേഷണത്തിലാണ് ഇത് കണ്ടെത്തിയത്. സംഭവസ്ഥലത്ത് സംഘർഷാവസ്ഥ. പോലീസ് സ്ഥലത്ത് ക്യാമ്പ് ചെയ്യുന്നുണ്ട്. പട്ടിണി കിടന്നാലും ഹോട്ടൽ ഭക്ഷണം ഒഴിവാക്കേണ്ട കാലം അതിക്രമിച്ചിരിക്കുന്നു. ஜாகிரதை. சரியான முறையில் இதை எடிட் செய்து சிறப்பாக வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து, மக்கள் இனி ஓட்டல் உணவுகளை உண்ணுகின்ற போது கொஞ்சம் உஷாராக ஜாக்கிரதையாக சிறப்பான ஓட்டலா சுகாதாரமான ஓட்டலா என்பதை பார்த்து உணவுகளை அருந்த வேண்டும் என்று கேட்டு நகர்வளப் பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை நமது நீலமலை தொலைக்காட்சியிலும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுவதோடு, இந்த ஓட்டல் செய்தி சுகாதாரமற்ற முறையில் இருப்பதை நமது நீலமலை தொலைக்காட்சியில் வழங்கியதை பற்றி யூடியூப் கமெண்ட் பாக்ஸ் பகுதியிலே உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு நகர்வளப் பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்